ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட்டில் வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பாருங்க, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைங்க இது. 2 நாளாக நான் காய வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை உருவிட்டு. ஏன்னா முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறோம். இதில் நிறைய இரும்பு சக்தி இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாரும் நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது வந்து டெய்லியும் நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஒரு பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுன்னு டெய்லியும் நம்ம இதை சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நல்லா கீரை உருவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு நம்ம பொடி பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கும். 1 மாதம்னாலும் நல்லா இருக்கும் இந்த பொடி, இந்த முருங்கைக்கீரை பொடி. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க, எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3-4 ஸ்பூனு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாருங்க, 2 ஸ்பூனு தனியா எடுத்துருக்கிறேன், சீரகம் எடுத்துருக்கிறேன், கூட ஒரு கொட்டை புளிப்புக்கு. இது வந்து காஞ்ச மிளகா. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி பாருங்க, ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் வந்து இந்த பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் நல்லெண்ணெய் ஊற்றியும் எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். பாருங்கள், லைட்டாக செவந்துடுச்சு, கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம தனியா போட்டுக்கலாம். தனியா, சீரகம், புளி, காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா வறுத்துடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயே உப்பு போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், அந்த கடாயை வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் எல்லாம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறிட்டோம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துடுங்க. சிம்மில் வச்சு வருங்க. 2 நிமிஷம் வறுத்துட்டு பாருங்க, நம்ம நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆறிடுச்சு பாருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை பொடி பண்ணிக்கணும். பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிடணும். ஒன்று பண்ணிடணும். அது கூட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை போட்டு பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சிக்கணும். முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணிட்டோம். இதில் கொட்டிக்கலாம். நல்லா சூடாக ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். டெய்லியும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்பு. முருங்கைக்கீரை பொடி பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, தனியா, சீரகம் எல்லாமே, பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து நம்ம இதை பொடி பண்ணியிருக்கிறோம். எண்ணெய் ஊற்றி வறுத்து பொடி பண்ணுங்க. முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு வறுத்து போடுங்க. ஏன்னா 1 மாதம் வச்சா கூட முருங்கைக்கீரை வந்து ஒன்றும் ஆகாது. இதில் ரொம்ப நல்லதுங்க. நல்லா குண்டாக்குறவங்களாம் மெலிசாயிடலாம். ரொம்ப ஹெல்த்தி, இரும்பு சக்தி இருக்குது, கண் பார்வை நல்லா தெரியும். இந்த கீரை வந்து நம்ம அப்பப்போ பச்சையாக செய்யாமல் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கினா நம்ம டெய்லியும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ரைஸில், சூடு ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இது வீட்டில் நீங்கள்
முருங்கைக்கீரை கிடைக்கும்போது நீங்கள் இந்த பொடி பண்ணி வச்சு குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை பொடி யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய்.